வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்திரேவதி கல்யாணம் நடந்த அந்த மண்டபத்தில் போய் நம்ம ரேவதி விசாரிக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க அம்மா தாமா ரூபா தந்து அந்த நேரம் எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க சொன்னது அப்படின்னு அந்த நபர் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி குடும்பத்தை பழிவாங்க, இப்படி எல்லாமா யோசிப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அதோட கார்த்தி மாமா தான் என்னோட கணவர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நான் இந்த விஷயத்தில் கார்த்தி மாமாவுக்கு உறுதுணையாக நான் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அம்மாவை எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம ரேவதி கல்யாணங்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் அம்மா எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அதுக்குள்ள ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இது நான் கார்த்தி மாமாவுக்கு பவுச்சில் இருந்து எனக்கு கிடச்சி அப்படின்னு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. நீ மண்டபத்தில் போய் விசாரித்தேன். நீ எல்லா வீடியோ ஃபுட்டேஜ்லேயும் கார்த்தி மாமாவை மட்டும் எரேஸ் பண்ணி விட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்தேம்மா. அதோட அந்த நபர்கிட்ட வர கேட்டேன், உங்கள் அம்மா தாம்மா இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் ஒன்று நம்ப தயாராக இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை வெளுத்து எடுத்துட்டு நம்ம கார்த்திக் கூட சேர்ந்து வாழ நம்ம ரேவதி கிளம்புறாங்கங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராதிகா உண்மையை உடைச்சாலும் அவங்க அம்மா என் பொண்ணுக்கு மைண்டில் பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவள் எடக்கு மடக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோமா, அவள் சொல்லதை நீ உண்மைன்னு நம்பாத அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு ஒடிச்சிடாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு இந்த விஷயத்த ராதிகா சொன்னதோட எங்கள் அம்மாவோட முகத்தை பார்த்தே பயங்கர ஷாக்கில் இருக்குது. ஏதோ என் வாழ்க்கையில் இருக்குது, அந்த ராதிகா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு உள்ள டவுட் வருது. இதை நோண்டி நொங்கு எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் அப்படின்னு நடந்தால் இந்த மண்டபத்தில் தான் நடந்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மண்டபத்தில் நடக்கும் பட்சத்தில் ரேவதி, சாமுண்டேஸ்வரி, ராஜராஜா இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு பேரில் தான் இந்த மண்டபத்தை புக் பண்ணியிருக்கணும். அந்த நோட்டத்தோடு நம்ம போய் விசாரிப்போம் அப்படின்னு நம்ம ரேவதி அங்கே போய் விசாரிக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது சாமுண்டேஸ்வரி அம்மாவோட பொண்ணு தான். சாமுண்டேஸ்வரி அம்மா என் பொண்ணு என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில் எங்கள் கல்யாணம் நடந்தா அப்படின்னு விசாரிக்க வருவா. அதுக்கு முன்னாடி அவள் இங்கே நடந்தக்கூடிய தடையே இல்லாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு அந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி கேட்க நேரம் அந்த நபர் இந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லவா என்னன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் டெலீட் பண்ண சொல்லிட்டாங்களே அந்த நேரம். அப்படி இருக்கிற நேரம் ஒரு இதுவுமே இந்த பொண்ணுக்கு சிக்க போகிறதில்ல. இந்த பொண்ணு இப்போ என்கிட்ட நோண்டி நொங்கு எடுக்கிறா, என்னடா பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, இல்லைம்மா உங்களுக்கு இந்த மண்டபத்தில் கல்யாணம் ஆகலை, இல்லை இங்கே தான் நடந்திருக்கு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதில் கரெக்டாக மாப்பிள்ளை ஃபோட்டோ மட்டும் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறேன். இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் உண்மையை சொன்னால் தான் நான் கண்டுபிடிக்க முடியும் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு அந்த இடத்துல சொன்னேன். நீ சாமுண்டேஸ்வரி அம்மாவோட பொண்ணு தானம்மா, உங்கள் அம்மா தான் ரூபாவை தந்து இந்த எல்லாத்தையும் டெலீட் ஆக்கிக்கிறேன். என் பொண்ணுக்கு இங்கே கல்யாணம் ஆனதே தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாமே செய்ய வச்சது உங்கள் அம்மாவோட வேலை தாம்மா, மிச்சத்தை உங்கள் அம்மாட்டையே கேட்டுக்க அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னோட புருஷன் யார் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டணும். அது பிறகு தான் அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த தெளிவாக நான் கேட்க முடியும் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம கார்த்தி கோயிலில் கலச பூஜை செய்யறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்க நேரம் கோயிலுக்கு நம்ம ரேவதியை நம்ம கார்த்தி கூட போகிறாங்க. அப்போ தான் கலசத்துக்குள்ள நவதானியங்கள், நவரத்தின கற்கள் இதெல்லாம் இருக்கா, வாங்கியாச்சா அப்படின்னு சொன்ன நேரம் இது எல்லாம் காரில் இருக்கு, காரில் போய் மறந்து வச்சுட்டு ரேவதி நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம ரேவதியை அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்திகை பவுச் காரில் இருக்குது. அதுலேருந்து ஃபோட்டோஸ் கீழே விழுந்து கிடக்கு. நம்ம கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோ நம்ம கார்த்தி பவுச்சில் வச்சுருந்தது தான் கீழே கிடக்குது. அதை எடுத்து நம்ம ரேவதி பார்க்குறாங்க. என்ன இவர் என் கழுத்தில் தாலி கட்டக்கூடிய இந்த ஃபோட்டோ, நானும் இவரை கல்யாண கோலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்னோட புருஷன் இவர் தானா, என்னோட மாமா தான் என்னோட புருஷனா, அது தெரிஞ்சு அம்மா எனக்கு ஞாபகம் இல்லாத
பிடிக்காததை பயன்படுத்தி என்னையும் கார்த்தி மாமாவையும் பிரிக்கிறதுக்கு போட்ட சரிதானா இது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை மேலே ஆத்திரமும் கோவமும் நம்ம ரேவதிக்கு வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட முதல்ல எங்கள் அம்மாவை போய் வெளுத்தெடுக்கலாம் அப்படின்னு வந்து கோபத்தோடு வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க. அம்மா நீ இப்போ உண்மையை சொல்லணும், என்ன சொல்லணும் ரேவதி, என்ன உண்மை அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த பாரு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ மறைச்சி எதையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும், என் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும், இது எல்லாத்தையும் முடிச்சிடுமா, இதுக்கு மேலே நீ பிரச்சனைங்க மேலே பிரச்சனை பண்ணாத, ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு என்னோட மாமா கார்த்தி மாமா தான் எனக்கு கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து அதெல்லாம் மறுத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல, நான் கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் வந்து நம்ம மறைச்சி வச்சோம், இப்போ எல்லா உண்மையும் வந்து பூகம்பமாக வெடிச்சு போச்சு, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மண்டையை பிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அம்மா உண்மைதான் தெரிஞ்சு போச்சே, நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல, என் கார்த்தி மாமா கூட சேர்ந்து நான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு குண்டை தூக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி தரையில் இறக்கி வைக்கிறாங்க ரேவதி. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த டிரைவர் பையில்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பொண்ணு கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தேன்னா உன் மாமா கிட்ட தாலியை நான் கலத்தி தூக்கி உன் மேலேயே எரிஞ்சிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் மாமா வந்து கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து நான் சொல்லியிருக்கேன். அவன் அதுக்காக அடங்கி இருப்பான். அவனுக்கு இப்போ நம்ம தெளிவாக வந்து புரிய வச்சுருவோம். ரேவதி நிச்சயமாக அவனை தேடி தான் போவா. அப்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய இதை கொடுத்துட்டா கண்டிப்பாக ரேவதி அங்கேருந்து இப்போ ரிட்டன் அடித்த பந்துக்குனாங்க இங்கே வருவா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி பலமாக ஒரு ஸ்கெட்சு போட்டு நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி, இந்த பாரு ரேவதி உன்னை தேடி தான் வரா, அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நீனும் அவளும் கணவன் மனைவி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு இனி உன் கூட தான் வாழேன்னு முடிவு எடுத்துகிட்டு வரா, கண்டிப்பாக நீ அவளை ஏற்றுக்கக்கூடாது, ஏற்றியனா உன் மாமா கட்டின தாலியை நான் கலத்தி எரிய வேண்டியது வரும், உங்கள் மாமாவுக்கும் எனக்கும் உறவு முறிய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். கவலைப்படாதுங்க அத்தை, நான் ரேவதியை உங்கள் வீட்டுக்கே திருப்பி அனுப்புகிறேன், ஆனால் எங்கள் மாமா கட்டின தாலியை நீங்கள் ஒரு காலமும் வந்து கலத்தக்கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அது அந்த பயம் இருக்குது வரப்போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கண்டிப்பாக ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிட்டல, அது போதும், இனி வந்து நான் வந்து 2 குடும்பமும் வந்து ஒன்று செய்கிறது இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நம்ம அது வரைக்கும் பொறுமையாக இரு ரேவதி, உங்கள் அம்மாவுக்கு உள்ள கோபம் வந்து எங்கள் தாத்தா பாட்டி தான் உங்கள் பாட்டி சாவுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க காரணம் இல்லை அப்படின்னு உள்ள ரகசியம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெளிப்படும், அது பிறகு உங்கள் அம்மாவே நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து ரேவதியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம